புதுச்சேரியில் திருமணத்தை மீறிய உறவை கைவிட மறுத்த நண்பனை குடிக்க வைத்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ஒதியஞ்சாலை போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தவர் புதுச்சேரி உழவர்கரை பஜனை மடத்து வீதி பகுதியை சேர்ந்த 28 வயதான சந்துரு என்பது தெரியவந்தது. இவரை யார் கொலை செய்தது, எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்து விசாரித்த பொழுது திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. சுமை தூக்கும் தொழிலாளியான சந்துருவுக்கும் அவருடன் வேலை பார்த்து வந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர். இதன் காரணமாக சந்துரு வெங்கடேஷின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்பொழுது வெங்கடேஷின் மனைவி ஆதியாவுடன் சந்துருவுக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த திருமணத்தை மீறிய உறவால் சிக்கல்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்த ஆதியா சந்துரு உடனான தொடர்பை துண்டித்து விட்டார். ஆனால் சந்துருவோ ஆதியாவை செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அடிக்கடி வற்புறுத்த ஆரம்பித்துள்ளார். இதனை அறிந்து ஆத்திரமடைந்து தலைக்கேறிய வெங்கடேஷ் சந்துருவை தீர்த்து கட்டிவிடுவதென்று முடிவுக்கு வந்துள்ளார். இதற்காக தனது நண்பர்கள் சிலரை சேர்த்து கொண்டு திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று சந்துருவை வெங்கடேஷ் அவரது வீட்டிற்கு அழைத்து மது விருந்து கொடுத்துள்ளார். மது போதை தலைக்கேறியதும் போதை மயக்கத்திலிருந்த சந்துருவை தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். உடலை பாண்டி மெரினா செல்லும் சாலையில் போட்டுவிட்டு எதுவும் நடக்காதது போல் சென்றுள்ளனர் என்பதும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து கொலை குற்றவாளிகளான வெங்கடேஷ், சரண் மற்றும் ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.